Hi guys, welcome back to the cricket video. இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் ஹார்திக் பாண்டியாவா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் என்டர் இன்டு WPL அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்டேட்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு எதிரான செகண்ட் ஓடியை லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஓடியை ரெண்டு டீமுக்கும் டையில் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் ஓடியை ஸ்ரீலங்கா ஜெயித்ததுனால ஸ்ரீலங்கா இப்போ 1-0 அகேரில் இருக்காங்க. நம்ம அடுத்த மேட்ச்சை ஜெயிச்சே ஆகணும். அப்போ நம்ம ஜெயித்தா மட்டும்தான் இந்த ஸ்ரீலங்கன் சீரியஸை நம்மளை ட்ராவில் போய் முடிக்க முடியும். ஸோ நம்ம கௌதம் கம்பீர் அண்ட் ரோஹித் சர்மாவோட காம்போக்கு இது ஒரு செட்பேக்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சீரியஸை ட்ராவில் போய் முடிகிற சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ திருப்பி நம்ம இந்தியன் டீம் கம்பேக் கொடுப்பாங்களா தேர்ட் ஓடியில் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் டீம் தேர்ட் ஓடியை ஜெயிப்பாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போயிடலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா திருப்பியும் இந்தியன் டொமஸ்டிக் சீசனுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா மென்டல் பிரேக்னால கிரிக்கெட் பிரேக் கொடுத்துருந்தாரு. இப்போ திருப்பி அவர் டொமஸ்டிக் சீசன் ஆட போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே செலக்டர்ஸ் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சாங்க நீங்கள் டொமஸ்டிக் ஆடுங்க அப்படின்னு. அப்போ இஷான் கிஷன் ஏற்றுக்கல. மும்பை இந்தியன்ஸ்க்கு டேரெக்டாக IPL விளாண்டாரு. அதுக்கப்புறம் இப்பயுமே செலக்டர்ஸ் என்ன ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்கன்னா இது மாதிரி நீங்கள் டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணிங்கன்னா உங்களை திருப்பி இந்தியன் டீமில் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இஷான் கிஷன் ஜார்க்கண்டுக்காக ரஞ்சி டிராஃபி ஆட போகிறாருன்னு இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் வருது. அங்கே இஷான் கிஷன் நல்லா பண்ணார்னா அவரை பார்த்தீங்கன்னா திருப்பி இந்தியன் கிரிக்கெட் டீமில் நம்ம திருப்பி அவர் கம்பேக் கொடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம TNPL 2024 சாம்பியன்ஸாக திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆகியிருக்காங்க. நம்மளோட ஆஷனா கேப்டன்ஸில் திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த TNPL 2024 சாம்பியன்ஸாக இருந்திருக்காங்க. ஆஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எலிமினேட்டர் ஆகட்டும், குவாலிஃபயர் 2 ஆகட்டும், ஃபைனல் ஆகட்டும், மூணுத்துலேயுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஆஷனோட டீமான திண்டுக்கல் டிராகன்ஸை சாம்பியன்ஸாக ஆக்க வச்சுருக்காரு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸை திண்டுக்கல் டிராகன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் அவங்க TNPL 2024 சாம்பியன்ஸுங்க. இப்போ அடுத்த ரெண்டு மெயினான அப்டேட்டுக்கு போகலாமே. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை சூப்பர் கிங்ஸ் உமன்ஸ் ப்ரீமியர் லீக்குள்ளே என்டர் ஆக போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சீசன் முடிஞ்சிச்சு உமன்ஸ் ப்ரீமியர் லீக். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஃபேன் பேஸஸ் உள்ள 2 டீம்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, இன்னொன்று மும்பை இந்தியன்ஸ். அதே போல் இன்னொரு பெரிய டீம்னா அது சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். பட் அவங்க இன்னும் WPL என்டர் ஆகலை. ஸோ இந்த வாட்டி என்டர் ஆக அதிக சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்கங்க. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் அதில் நாங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நாங்களும் இப்போ உமன்ஸ் ப்ரீமியர் லீக்குள்ளே என்டர் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக அவங்களுமே அடுத்த வருஷத்துலேருந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்குன்னு ஒரு உமன்ஸ் ப்ரீமியர் லீக் டீம் வரும். ஸோ வந்துடும் அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வரும், பார்ப்போங்க என்ன நடக்குதுன்னு. வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி 2 பிக்கஸ்ட் ஃபேன் பேஸஸான டீம் இருக்குது. இன்னொரு பிக் ஃபேன் பேஸ் டீம் திருப்பி WPL என்டர் ஆகிறதுனால ரொம்பவே நல்லா இருக்க போகுது உமன்ஸ் ப்ரீமியர் லீக் அடுத்த வருஷம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சென்னை சூப்பர் கிங்ஸ் உமன்ஸ் ப்ரீமியர் லீக்குள்ளே என்டர் ஆகணுமா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசி அப்டேட்டுக்கு வருமே, மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் ஹார்திக் பாண்டியாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன ரிப்போர்ட்ஸ் வருதுன்னா மும்பை இந்தியன்ஸ் ஹார்திக் பாண்டியா ரிலீஸ் பண்ண சான்ஸ் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரிப்போர்ட்ஸ் தான் வருது, ரூமர்னு சொல்லலாம். பட் அதுலேயும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸால் 3 இந்தியன்ஸை தான் ரீட்டைன் பண்ண முடியும். மோஸ்ட்டாக அவங்க ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவை தான் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் சோர்ஸும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 4வது இந்தியனை யாரும் ரீட்டைன் பண்ண முடியாதனால ஹார்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. அதே போல் இந்தியன் டீம் கேப்டனாக இருக்கிறவங்கள தான் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாகவும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா இந்தியன் T20 கேப்டன் கிடையாது. சூரியகுமார் யாதவ் தான் இந்தியன் டீமோட T20 கேப்டனால மேபி ஹார்திக் பாண்டியா ரிலீஸ் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. அதே போல் ஹார்திக் பாண்டியா RRக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பஞ்சாப் கிங்ஸ்க்கு போகலாம், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு போகலான்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் தான், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஹார்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ரிலீஸ் பண்ணால் ஹார்திக் பாண்டியா எந்த டீமுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.